வணக்கம் மக்களே, இன்னைக்கு நான் உங்களுக்காக ஒரு தரமான மராத்தி படத்தான் கொண்டு வந்திருக்கேன். படத்துடைய பேர் ஆனந்தி கோபால். இந்த படத்தை உண்மை சம்பவத்தை தழுவிதான் எடுத்திருக்காங்க. இந்த படத்துல வரக்கூடிய கதாபாத்திரமான ஆனந்தி கோபால் இந்தியாவோட முதல் பெண் மருத்துவர். 1880s காலகட்டத்துல பெண்களை ஸ்கூலுக்கு அனுப்புறதே குற்றம் நினைச்சிட்டு இருந்த அந்த டைம்ல இந்தியாவோட முதல் பெண் மருத்துவரா எப்படி இவங்க ஆனாங்க, இவங்களுடைய லைஃப்ல என்னென்னலாம் ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணாங்க, இவங்க டாக்டர் ஆகிறதுக்கு பின்புலமா இருந்தவர் யாரு, இப்படி பல விஷயங்களை பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா அதே சமயம் உண்மைக்கு நெருக்கமா சொன்ன படம் தான் இந்த ஆனந்தி கோபால். இப்ப நம்ம இந்த படத்துடைய முழு கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்தீங்கன்னா மறக்காம நம்ம தமிழ் மினி தியேட்டரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா இந்த லைக், கமெண்ட், ஷேர் இதெல்லாம் மறக்காம பண்ணிட்டீங்க. சரி வாங்க இப்ப நம்ம இந்த படத்துடைய முழு கதைக்குள்ள போவோம். படத்தோட ஓபனிங் சீன்லயே மகாராஷ்டிரால கல்யாணன்ற ஒரு கிராமத்துல ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் குடும்பத்துல பெண் குழந்தையா பிறந்தவங்க தான் இந்த ஆனந்தி. அந்த காலகட்டத்துல பெண்களுக்கு படிப்பு, ஸ்கூலுக்கு அனுப்புறது இது எல்லாமே பாவ செயலா பார்த்தாங்க. அதுக்கு மாறா இந்தியா முழுக்கவே வயசுக்கு வரதுக்கு முன்னாடி 8-9 வயசுலாம் வீட்டுல பொண்ணு இருந்தாலே கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க. இப்படி ஒரு காலகட்டத்துல தான் எந்த ஒரு கவலையும் இல்லாம சந்தோஷமா இருந்த ஆனந்தி அவளுடைய 9வது வயசு அப்போ அவளை பொண்ணு பார்க்கறதுக்காக முதல் முறையா கோபால் என்றவர் வராரு. இவர் தாங்க இந்த படத்துடைய ஹீரோ. இவருக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆகி இவருக்கு ஒரு பையனும் இருக்கான். ஆனா இவருடைய முதல் மனைவி இறந்து போனதுனால 2வது கல்யாணம் பண்ணிக்க தான் ஆனந்திய பொண்ணு பார்க்க வந்திருக்காரு. கோபால் ஆனந்திய பொண்ணு பார்க்கிற அந்த தருணத்திலே ஆனந்திய பார்த்ததும் அவளுக்கு வயசு 9 தான் ஆகுது. எழுத படிக்க தெரியுமா, படிப்பறிவு இருக்கா, எழுத படிக்க தெரிஞ்சாதான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் கோபால் டிமாண்ட் பண்ண, அப்போ ஆனந்தி ஒரு மாதிரி திரு முழிச்சிட்டு இருக்க. ஆனந்தியோட அப்பா வந்து ஏதோ ஓரளவுக்கு பேசிக்கா எழுத படிக்கிறதுலாம் நான் சொல்லி கொடுத்துருக்கேன்பா அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல, இருந்தாலும் கோபாலுக்கு சந்தேகமா இருக்கு. அதனால ஆனந்தியை கூப்பிட்டு உனக்கு உண்மையிலேயே எழுத படிக்க தெரியுமான்ற மாதிரி கேட்க, கொஞ்சம் தெரியும் அப்படின்ற மாதிரி ஆனந்தியை சொல்ல, சரி ஓகே நான் ஆனந்தியை கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் ஆனந்தியை நான் ஸ்கூலுக்கு அனுப்புவேன், படிக்க வைப்பேன், அவ எதிர்காலத்துல என்ன ஆகணும்னு ஆசைப்படுறாளோ அதை கண்டிப்பா நான் நிறைவேற்றுவேன் அப்படின்ற மாதிரிலாம் கோபால் ஆனந்தியோட அப்பா அம்மா கிட்ட சொல்ல, அவங்க அப்பா அம்மா 2 பேருமே ஒரு மாதிரி ஷாக்கிங்கா பாக்குறாங்க. ஏன்னா அந்த காலகட்டத்துல பெண்களுக்கு படிப்புன்றதெல்லாம் அபூர்வமான விஷயம். அப்ப இருந்த மக்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பெண்ணுன்றது கல்யாணம் பண்ணிக்கிட்டு குழந்தைங்களை பெத்துக்கிட்டு குடும்பத்தை பார்த்துட்டு குழந்தைங்களை வளர்த்துக்கிட்டு அடுப்பாங்கரையிலே அவங்களுடைய ஆயுட்காலத்தை முடிச்சுப்பாங்க. இப்படிதான் இந்திய சமூகமே அப்ப இருந்துச்சு. அந்த காலகட்டத்துல இந்த கோபால் மட்டும் கொஞ்சம் புரட்சிகரமா நான் என் பொண்டாட்டியை கண்டிப்பா படிக்க வைப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் பொண்ணு பாக்குற சமயத்திலே சொல்ல, இதை கேட்டதும் அப்பா 2 பேருமே ஷாக் ஆகுறாங்க. இவங்க இதுக்கெல்லாம் ஒத்து வர மாட்டாங்க போல இருக்கே அப்படின்ற மாதிரி கோபால் அங்கிருந்து கோவமா கிளம்ப, உங்க விருப்பப்படியே நீங்க படிக்க வைக்கலாம் அப்படின்ற மாதிரி ஆனந்தோட அப்பா அம்மாவும் கோபாலுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடிவு பண்ணிடுறாங்க. கட் பண்ண அடுத்த சீன்லயே கோபாலுக்கும் ஆனந்திக்கும் கல்யாணமும் நடக்குது. கல்யாணத்துக்கு அப்புறம் ஆனந்தி வெறும் 9 வயசு சின்ன பொண்ணா இருக்கா. அவ இப்ப ஸ்கூலுக்கு போற வயசு, படிக்கிற வயசு. சோ அதனால நம்ம கோபால் ஆனந்தியை அவங்க அம்மா வீட்லயே விட்டுட்டு அவ படிக்கிறது தேவையான புக்ஸ் அதெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு நல்லா படிக்கணும்ன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு போறாரு. அப்பப்போ வந்து பார்த்துட்டு போறாரு. ஆனா இடையில நம்ம ஆனந்தி அவங்க அம்மா வீட்டுல இருக்கும்போது அவ ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடுறது, கதை அடிக்கிறது, அம்மாவுடைய சமையல் வேலை அப்போ ஹெல்ப் பண்றது இப்படிதான் இருக்கா. ஒரு நாள் கோபால் ஆனந்தியை சந்திக்கிறதுக்காக வீட்டுக்கு வரும்போது படிக்காம அவ சமையல் வேலை பண்ணிட்டு இருக்கிறது, வீட்டு வேலை பார்க்கறது, பெண் தோழிகளோட விளையாடிக்கிட்டு இருக்குது, இதெல்லாம் பார்த்துட்டு நான் உனக்கு லாஸ்ட் டைம் வரும்போது ஒரு புக் கொடுத்துட்டு போனேனே அதை படிச்சியா அப்படின்ற மாதிரிலாம் கேட்க ஆனந்தி கிட்ட பதில் இல்ல. ஏன்னா அவ படிக்கல. அதனால கோபால் ஆனந்தி மேல கடுமையா கோவப்படுறாரு. அன்னைக்கு நைட்டு ஆனந்தி கோபால சமாதானப்படுத்துற விதமா, நான் வாய்ப்பாடெல்லாம் படிச்சிருக்கேன், நான் வேணா அது உங்களுக்கு சொல்லட்டுங்களா அப்படின்ற மாதிரி டேபிள்ஸ் கொஞ்சம் படிச்சிருக்கா அதை சொல்லி காட்டுறா. ஆனா அப்பவும் கோபாலுக்கு கோவம் தனியில. கட் பண்ண அடுத்த நாள் காலையில ஆனந்தியோட அம்மா கோபால் கிட்ட, நான் தான் என் பொண்ணை படிக்க வேணாம்னு சொன்னேன், நீங்க கொடுத்த புக்கெல்லாம் தூக்கி போட சொன்னேன். ஏன்னா பொண்ணுங்க எல்லாம் படிச்சாங்கன்னா அவங்க இந்த உலகத்தை தெரிஞ்சுப்பாங்க, அதுக்கப்புறம் வேற யாருக்குன்னா ஓடிடுவாங்க. அவங்களுக்கு தேவையான படிப்பே சமையல், குடும்பத்தை எப்படி பாத்துக்கணும், குழந்தைங்களை எப்படி வளர்க்கணும், இது மட்டும் தான் அப்படின்ற மாதிரி பூமர் கணக்கா ஆனந்தியோட அம்மா சொல்ல, இதை கேட்டதும் கோபால் கடுப்பாகி, ஆனந்தி நல்லா படிச்சு நல்ல பகுத்தறிவு வந்து அவளுக்கு பிடிச்சவன் வேற யாரு கூட போகணும்னு தோணுச்சுன்னா தாராளமா ஓடி போகட்டும், எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது, எனக்கு தேவையானதெல்லாம் அவன் நல்லா படிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு முற்போக்கான ஒரு பர்சனா தான் கோபால் அந்த ஊர்ல வாழ்ந்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஆனந்தியை கூப்பிட்டு, நீ நல்லா படிக்கணும், அம்மாக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டோ விளையாட்டுத்தனமாவோ அப்படிலாம் இல்லாம நான் கொடுத்த புக்ஸ் எல்லாம் நான் திரும்ப வரதுக்குள்ள படிச்சு முடிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போறாரு. இவர் போன கொஞ்ச நாள்ல ஆனந்தி ஏஜ் அட்டன் பண்ணிடுறா. அதுக்கப்புறம் கோபால் ஆனந்தியை தான் வீட்டுக்கு கூட்டு போறாரு. அப்படி தன்னுடைய வீட்டுக்கு கூட்டதும் அன்னைக்குதான் இவங்களுடைய ஃபர்ஸ்ட் நைட். ஆனந்தி ஒரு மாதிரி பயத்துல அழுதுட்டு இருக்க, அவளுடைய பயத்தை புரிஞ்சுக்கிட்டு நம்ம கோபால் அவளுடைய கண்ணீரை தொடச்சு விட்டு, பயப்படாத நான் உன்னை எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி அவளை கொஞ்சம் காம் டவுன் படுத்துறாரு. அந்த இடத்துல ஆனந்திக்கு இன்னமும் தன்னுடைய ஹஸ்பண்ட் கோபால் தான் மேல இன்னும் கோவமா தான் இருக்காரு அப்படின்ற மாதிரி அவ குழப்பத்துல இருக்கா. இப்ப நம்ம கோபால் ஆனந்தியை பார்த்து, உனக்கு இங்கிலீஷ்லாம் தெரியுமான்ற மாதிரி கேட்க, எனக்கு இங்கிலீஷ்லாம் தெரியாது, ஆனா எனக்கு வாய்ப்பாடு தெரியும். வாய்ப்பாடு தெரியுமா? என்ன உனக்கு ஒரு 12 வாய்ப்பாடு தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்க, இல்லைங்க எனக்கு 30 வாய்ப்பாடு வரைக்கும் தெரியும். ஓ பரவாயில்ல அப்படின்ற மாதிரிலாம் கோபால் ஆனந்தியை மோட்டிவேட்
மோட்டிவேட் பண்றாரு. அப்படியே அந்த இரவு போது கட் பண்ணா அடுத்த நாள் கோபாலுக்கு வேற ஊர்ல வேலைக்காக டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்காங்க. அந்த ஊருக்கு போகும்போது கூடவே ஆனந்தியும் கூட்டு போறாரு. அப்படி ஆனந்தியை கூட்டு போகும்போது ஆனந்தி தன்னுடைய ஹஸ்பண்ட் தன்னை விட்டு எங்கும் போயிட கூடாதுன்ட்டு அவன் கூடவே இருக்கணும்னு தன்னுடைய முந்தானில அவங்க ஹஸ்பண்ட் கோபாலுடைய துண்டை கட்டிக்கிறாங்க. இப்படி அப்பாவித்தனமா இருக்க ஆனந்திய கோபாலும் அப்படியே பார்த்துட்டே வராரு. இப்ப அவங்க டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்க அந்த ஊருக்கு வந்து இறங்குனதுமே நம்ம ஆனந்தி கோபாலை பார்த்துட்டு, நீங்க ஏன் அன்னைக்கு என்ன விட்டுட்டு போனீங்க? நீங்க அப்படி கோச்சிட்டு என்னை விட்டு போயிட்டா நான் என்ன பண்ணுவேன்? இதுக்கப்புறம் நீங்க என்ன அப்படி விட்டுட்டு போகாதீங்க அப்படின்ற மாதிரிலாம் அவ அப்படியே ஒரு மாதிரி இன்னசென்ட்டா குழந்தரமா பேசிட்டு வரத கோபால் பார்த்துட்டு முதல் முறையா இங்கிலீஷ்ல தான் ஒய்ஃபை பார்த்து சாரின்னு கேக்குறாரு. அந்த வார்த்தைக்கு மீனிங் என்னன்னு அப்பா நம்ம ஆனந்திக்கு ஒண்ணுமே புரியல. அப்பதான் கோபால் ஆனந்தி கிட்ட, இந்த மாதிரி நம்ம ஏதாவது தப்பு பண்ணிட்டா சம்பந்தப்பட்டவங்க கிட்ட நம்ம சாரி கேட்கணும். அப்படி அவங்க சாரி கேட்டதுக்கு அப்புறம் நாம அதுக்கு ரிப்ளை பண்ற விதமா இட்ஸ் ஓகேன்னு சொல்லணும். இப்படி குட்டி குட்டி இங்கிலீஷ் வார்த்தைகள் எல்லாம் தான் ஒய்ஃப்க்கு இவர் சொல்லி கொடுத்தே வராரு. அதுக்கப்புறம் கோபால் ஆனந்தியை கூட்டிட்டு அவங்க தங்க போற வீட்டுக்கு கூட்டு வராரு. அந்த வீடு முழுக்க ஏகப்பட்ட புத்தகங்கள். அதுக்கப்புறம் இவங்க தங்க போற அந்த வீட்டை கிளீன் பண்ணிட்டு அந்த வீட்லயே வாழ ஆரம்பிக்கிறாங்க. கட் பண்ணா ஒரு நாள் கோபால் வேலை முடிச்சுட்டு ரிட்டர்ன் வீட்டுக்கு வந்தா ஆனந்தி அந்த வீட்டுல ஒரு மூலையில உட்காந்துட்டு வயிறு வலின்னு கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. உடனே நம்ம ஹீரோ, வா நம்ம பக்கத்துல இருக்க ஹாஸ்பிட்டல் போலாம்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு. அதுக்கு ஆனந்தி, இல்ல நான் ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாம் வரமாட்டேன், இந்த மாதிரியான வலி மாசம் மாசம் வரும்ன்ற மாதிரி என் அம்மா சொல்லிருக்காங்க. அதாவது ஆக்சுவலா அவளுக்கு பீரியட் வந்திருக்கு. சரி ஓகேமா, ஏன் கீழே உட்காந்துட்டு இருக்க, போய் பெட்ல படுத்துக்கோ அப்படின்ற மாதிரி கோபால் சொல்றாரு. ஆனா அதுக்கு ஆனந்தி, இல்ல நான் இந்த மாதிரி சமயத்துல தரையில் தான் இருக்கணும், வீட்டுல இருக்க எந்த ஒரு பாத்திரத்தையும் என்னால 3 நாளைக்கு தொட முடியாது, நீங்களும் என் கிட்ட வராதீங்க, என்ன தொடாதீங்க, அப்புறம் தீட்டாயிடும் அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா சொல்லி கொடுத்ததெல்லாம் அப்படியே ஃபாலோ பண்ண. இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம கோபால், இங்க பாருமா, தீட்டிக்கிட்டுலாம் அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது, இப்ப நீ ஒழுங்கா உள்ள போய் பெட்ல படுக்க போறியா இல்ல நான் உன்னை வந்து தொடட்டுமா அப்படின்ற மாதிரி ஒரு சின்னதா பயமுறுத்த உடனே ஆனந்தியும் அமைதியா பெட்டுக்கு போயிடறாங்க. இப்படி கொஞ்சம் கொஞ்சமா நம்ம கோபால் ஆனந்தியை அன்போட பார்த்துக்கிறாரு. அடுத்த நாள் வெளியில கூட்டு வராரு. ஊரே பாக்குற மாதிரி தன் ஒய்ஃபை கையை பிடிச்சிட்டு ஒன்னா ஈக்குவலா நடந்து போறாங்க. இது எல்லாமே அந்த ஊர்ல ஒரு மாதிரி விசித்திரமா பாக்குறாங்க. யார் எப்படி பார்த்தா நான் என் ஒய்ஃபை ஈக்குவலா தான் ட்ரீட் பண்ணுன்ற மாதிரி தான் கூடவே கூட்டிட்டு போறாரு. அதுக்கப்புறம் நம்ம கோபாலும் ஆனந்தியும் பீச் ஓரமா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்படி பேசிட்டு இருக்கும்போது தான், இங்க பாருமா ஆனந்தி, நீ நல்லா படிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல, எது நான் படிக்கணுமா, நான் படிச்சு என்ன பண்ண போறேன், இங்க பாருமா, நீ படிக்கிறது மூலமா உன்னுடைய பகுத்தறிவும் வளரும், நீ கத்துக்கிட்டதெல்லாம் மத்தவங்களுக்கும் சொல்லி கொடுக்கலாம், அதோட மட்டும் இல்லாம நீ படிச்சா வேலைக்கும் போலாம் அப்படின்ற மாதிரிலாம் கோபால் சொல்ல, இது வேலைக்கா? எஸ், அந்த காலகட்டத்துல பொண்ணுங்களை படிக்க அனுப்புறதே ஒரு பாவ செயலா பார்த்த டைம்ல இவர் படிக்க வச்சு வேலைக்கெல்லாம் போகணும்னு சொல்றாரு. இதை கேட்டதுமே ஆனந்திக்கு சிரிப்பா வந்து, என்னங்க சொல்றீங்க, நான் வேலைக்கெல்லாம் போகணுமா, அப்ப நீங்க என்ன ஸ்கூல்ல சேர்த்து படிக்க வைக்க போறீங்களா அப்படின்ற மாதிரி ஆனந்தி விளையாட்டா கேட்க, இவ கேட்ட அந்த வார்த்தை நம்ம கோபால பயங்கரமா ஹிட் பண்ணுது. எஸ் ஆமா, நான் உன்னை ஸ்கூல்ல சேர்த்து படிக்க வைக்க போறேன் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல முடிவு பண்றாரு. கற்பனா அடுத்த நாளே நம்ம கோபாலுக்கு ஒரு தந்தி வந்திருக்கு. கோலாக்பூர்ல இருக்க இவருடைய முதல் மாமனார், அதாவது நம்ம கோபாலுடைய ஃபர்ஸ்ட் ஒய்ஃபோடைய அப்பா இறந்துட்டாருன்ற செய்தி வந்ததும் அவருக்கான இறுதி சடங்கு செய்யறதுக்காக அடுத்த சீன்ல இவர் அந்த ஊருக்கு போயிருக்காரு. அங்க போன இடத்துல தான் ஒரு கேர்ள்ஸ் ஸ்கூல் இருக்கிறதையும் பாக்குறாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ தான் ஒய்ஃபை கூட்டிட்டு மொத்தமா அந்த கோலாக்பூருக்கே வந்து ஷிஃப்ட் ஆகி வந்துடுறாரு. அப்படி அங்க வந்ததும் அங்க இவருடைய வீட்டுல முதல் ஒய்ஃபோடைய அம்மா, அதாவது நம்ம ஹீரோவுடைய ஃபர்ஸ்ட் மாமியார், அதுக்கப்புறம் ஒரு ஃபர்ஸ்ட் ஒய்ஃபுக்கு பிறந்த பையனான கிருஷ்ணா அண்ட் நம்ம ஹீரோயின் ஆனந்தி, இப்படி இவங்க எல்லாருமே குடும்பமா அந்த வீட்டுல வாழ்றாங்க. இப்படி ஒரு ஃபேமிலி ஆனதுக்கு அப்புறம் அந்த வீட்டுல நம்ம ஆனந்தி தான் வீட்டு வேலை, சமையல் வேலை, இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கா. இதுக்கு நடுவுல கோபால் வேற நிறைய புக்ஸ் எல்லாம் எடுத்து வந்து கொடுத்து படிக்க சொல்றாரு. ஆனா பாவம் அவளால வீட்டு வேலையும் மேனேஜ் பண்ணிட்டு படிக்கவும் முடியல, ரொம்ப கஷ்டப்படுறா. இதை புரிஞ்சுக்கிட்ட நம்ம கோபால் உடனே தான் மாமியாரை கூப்பிட்டு, இது பாருங்க, வீட்டு வேலை, சமையல் வேலை இதெல்லாம் நீங்க பாருங்க, ஆனந்தி படிக்கட்டும் அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. ஆனா அதுக்கு அவருடைய மாமியார், இல்லப்பா, நம்ம வழக்கப்படி நான் விதவையானதுக்கு அப்புறம் வீட்டு வேலையோ சமையல் வேலையோ இதெல்லாம் நான் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல, இதை கேட்டதும் நம்ம கோபால் டென்ஷன் ஆகுறாரு. இந்த பழைய பஞ்சாங்கத்தெல்லாம் முதல்ல தூக்கி போடுங்கன்னு சொல்லிட்டு, இப்ப நீங்க சமைக்க மாட்டீங்களா, பரவாயில்ல, நானே சமையல் வேலை பண்றேன், வீட்டு வேலை எல்லாம் பண்றேன் அப்படின்ற மாதிரி நம்ம கோபாலே களத்துல இறங்கி சமையல் பண்ணிட்டு அவருடைய மனைவியான ஆனந்தியை கூப்பிட்டு, இங்க பாரு, உன்னுடைய படிப்புல தான் நீ போக்கஸா இருக்கணும் அப்படின்ற மாதிரி படிக்க சொல்றாரு. கற்பனா அடுத்த நாள் நம்ம கோபால் ஆபீஸ் வேலையெல்லாம் முடிச்சுட்டு ரிட்டர்ன் வீட்டுக்கு வந்ததும் ஆனந்தியை கூப்பிட்டு, நான் கொடுத்த புக்ஸ் எல்லாம் படிச்சியா அப்படின்ற மாதிரி அந்த புக்ல இருந்து சில கேள்விகள் எல்லாம் கேக்குறாரு. ஆனந்தியால பதில் சொல்ல முடியல. அவ ரொம்ப டயர்டா இருக்கா, நீங்க ஃபுல்லா படிக்காம படுத்துட்டு இருந்திருக்கா, உனக்காக நான் வீட்டு வேலை சமையல் வேலை எல்லாத்தையும் பண்ணிட்டு உன்னை படிக்க சொன்னா இப்போ நீ படிக்காம படுத்துட்டு இருந்திருக்கியா அப்படின்ற மாதிரி கோவப்பட்டு நம்ம கோபால் ஆனந்தியை அடிக்க போக, குறுக்க இவருடைய மாமியார் வந்து கோபாலை தடுத்து, அவளை எதுவும் திட்டாதப்பா, பாவம், அவ பிரெக்னண்டா இருக்கா, உனக்கு என்ன, ஆனந்தி படிக்கணும், நாளையில இருந்து நீ சொல்றபடி அவ படிப்பா, வீட்டு வேலை சமையல் வேலை எல்லாத்தையும் நானே பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவங்க மாமியார் முன் வர, அதுக்கப்புறம் நம்ம கோபால் கோவம் தணிஞ்சு ஆனந்தி கிட்ட போயிட்டு, சாரி என்ன மன்னிச்சிரு, நீ வேணும்னா நான் உன் மேல கோவப்படுறதுக்கு என்ன 2 அடி கூட அடிச்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தொடர்ந்து புத்தகங்கள் கொடுத்து படிக்க தான் சொல்றாரு. ஆனந்தி அவளுடைய பிரெக்னன்ட் டைம்லயே கோபால் கொடுக்கிற புத்தகங்கள் எல்லாத்தையும் படிக்கிறா. அப்படியே நாட்கள் மெதுவா ஓடுது. கடைசியா ஆனந்திக்கு பிரசவ வலி ஏற்பட்டு வீட்லயே நல்லபடியா குழந்தைய
குழந்தையும் பிறகுது. அப்படி குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் ஆனந்தியும் கோபாலும் குழந்தைய நல்லா பாத்துக்கிறாங்க. ஆனா கொஞ்ச நாள்லே குழந்தைக்கு உடம்பு சரியில்லாம போயிடுது. குழந்தையோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்கிறத பார்த்துட்டு நம்ம கோபால் உடனே போயிட்டு மருத்துவரை கூட்டு வராங்க. ஆனா டாக்டர் வந்து செக் பண்ணி பார்க்கும்போதே குழந்தை இறந்து போயிடுது. இப்படி குழந்தை இறந்து போன விஷயம் ஆனந்திய பயங்கரமா பாதிச்சிடுது. மனசு உடைஞ்சு போயிருக்க ஆனந்தி கிட்ட நம்ம கோபால் வந்து இதுல இருந்து வெளியே வா, இப்படியே இருந்தா எப்படி அப்படின்ட்டு வரலாம் அவளை கொஞ்சம் சமாதானப்படுத்துறாரு. அப்போ அந்த இடத்துல ஆனந்தி கோபாலை பார்த்து நம்ம குழந்தை எதனால இறந்துச்சு அப்படின்ற மாதிரி அழுதுட்டே கேட்க, அதுக்கு நம்ம கோபால் சரியான நேரத்துல டாக்டர் வந்து குழந்தைய பார்த்துருந்தாருன்னா இன்னைக்கு நம்ம குழந்தை உயிரோடு இருந்திருக்கும். கால தாமதம் ஆனதுனால தான் காய்ச்சல் வந்த குழந்தை இறந்து போயிருக்கு. இந்த விஷயம் கேள்விப்பட்டதுமே டாக்டரை சரியான நேரத்துக்கு கூட்டிட்டு வந்தா இன்னைக்கு என் குழந்தை உயிரோடு இருந்திருக்கும்ல. இதுக்கப்புறம் நீங்க சொல்றபடி நான் நல்லா படிக்கிறேன், நல்லா படிச்சு நான் டாக்டர் ஆகி சரியான நேரத்துக்கு போய் உயிர்களை காப்பாத்த போறேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஆனந்தி அந்த இடத்துல கோபால் கிட்ட டாக்டருக்கு படிக்க போறேன்னு சொன்னதும் இதை கேட்டதுமே நம்ம கோபால் பயங்கர எமோஷன் ஆயிடுறான். ஒரு பொண்ணுடைய மனசுல டாக்டர் ஆக போறேன்னு சொல்ற அளவுக்கு ஒரு தைரியம் வந்திருக்கே, அதுவே ஒரு மிகப்பெரிய புரட்சியோட தொடக்கமாவும் மாற்றமாவும் பாக்குறான். கற்பனா இப்ப ஆனந்தி டாக்டர் படிக்கணும்னு ஆசைப்படுறத புரிஞ்சுக்கிட்ட நம்ம கோபால் அடுத்த சீன்ல அந்த ஊர்லயே இருக்க கேர்ள்ஸ் ஸ்கூலுக்கு போயிட்டு தான் ஒய்ஃபை சேர்க்கணும்ன்ற மாதிரி அந்த ஸ்கூல்ல இருக்க பிரின்சிபால் கிட்ட போய் கேட்க, அந்த ஸ்கூல் இயங்கிக்கிட்டு இருக்கிறது பிரிட்டிஷ்காரங்களுக்கு மட்டும்தான், இங்க எந்த ஒரு இந்திய பெண்ணும் இது நாள் வரைக்கும் அலோவ் பண்ணதில்ல, சோ அதனால அட்மிஷன் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி திருப்பி அனுப்பிடுறாங்க. இருந்தாலும் நம்ம ஹீரோ விடாம அதே ஊர்ல இருக்க அவருக்கு தெரிஞ்ச ஒரு சர்ச் ஃபாதர் அவரு மூலியமா ரெக்கமெண்ட் பண்ணி ஃபைனலா பல போராட்டங்களுக்கு பிறகு ஆனந்திய நம்ம ஹீரோ முதல் முறையா ஸ்கூல்ல சேர்த்து விடுறாரு. ஆனந்தி ஸ்கூலுக்குள்ள தன்னுடைய கிளாஸ்க்குள்ள போகும்போது அங்க ஆல்ரெடி இருக்க மத்த பிரிட்டிஷ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஆனந்திய வெறுத்து ஒதுக்குறாங்க. யாருமே அவளை பக்கத்துல கூட சேர்த்துக்கல. அவளுக்கு பாவம் பெஞ்சில இடமும் கிடைக்கல. ஆனா அதெல்லாம் நினைச்சு தோண்டு போவாம நம்ம ஆனந்தி அதே கிளாஸ் ரூம்ல கீழே உட்காந்து கல்வி கத்துக்க ஆரம்பிக்கிறா. அப்ப அந்த கிளாஸ்ல இருக்க டீச்சர் ஸ்டூடெண்ட்ஸை பார்த்து அமெரிக்காவை கண்டுபிடிச்சது யாருன்ற மாதிரி கேள்வி கேட்க அந்த கிளாஸ்ல இருக்க ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே பதில் தெரியல. ஆனா அந்த இடத்துல கீழே உட்காந்துட்டு இருக்க ஆனந்தி அமெரிக்காவை கண்டுபிடிச்சது கொலம்பஸ்ன்ற மாதிரி பதில் சொல்ல, அதுக்கப்புறம் டீச்சர் கேட்கிற எல்லா கேள்விகளுக்கும் ஆனந்தி டான் டான் பதில் சொல்றா. இதெல்லாம் நம்ம ஆனந்தி இதுக்கு முன்னாடி வீட்டுல இருக்கும்போது ஹீரோ கொடுத்த புக்ஸ் அது மூலியமா வளர்த்துக்கிட்ட நாலேஜ் தான். சோ இப்போ தொடர்ந்து நம்ம ஆனந்தி ஸ்கூலுக்கு போக ஆரம்பிக்கிறா. அந்த ஸ்கூல்ல ஸ்டூடெண்ட்ஸ் போட்டு இருக்கபடியே ஷூ சாக்ஸ் அதெல்லாமே நம்ம கோபால் ஆனந்திக்கு வாங்கி கொடுக்குறான். முதல் முறையா நம்ம ஆனந்தி ஷூ சாக்ஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு அந்த ஸ்கூலுக்குள்ள போகும்போது மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நம்ம ஆனந்தியை புல்லிங் பண்றாங்க. ஆனா அது எதையுமே நம்ம ஆனந்தி கொஞ்சம் கூட பொருட்படுத்தாம அவளுடைய படிப்புல அவ போக்கஸ்டா இருக்கா. இப்படி போயிட்டு இருக்கும்போது அந்த ஊர்ல இருக்க ஒரு சிலருக்கெல்லாம் ஆனந்தி ஸ்கூலுக்கு போறது சுத்தமா பிடிக்கல. அதனால அந்த வெறுப்பை காற்று விதமா நம்ம கோபாலுடைய மாமியார் மளிகை சாமான் வாங்க கடைக்கு போனா உங்க குடும்பத்துக்கு எதுவும் கொடுக்கறதா இல்லன்ற மாதிரி திருப்பி அனுப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஊர்ல இருக்க பெரிய மனுஷன் எல்லாம் ஒண்ணு கூடி கோபால பஞ்சாயத்து கூப்பிட்டு இருக்காங்க. இங்க பாரு, உன் மனைவி நீ ஸ்கூலுக்கு எல்லாம் அனுப்பக்கூடாது. உன் மனைவி ஸ்கூலுக்கு போறத பார்த்துட்டு எங்க வீட்டுல இருக்க பொண்ணுங்கெல்லாம் ஸ்கூலுக்கு போகணும்னு கேக்குறாங்க. நம்ம ட்ரெடிஷன் படி பொண்ணுங்கெல்லாம் படிக்கவோ ஸ்கூலுக்கு எல்லாம் போக கூடாது. சோ ஒழுங்கு மரியாதையா உன் ஒய்ஃபை ஸ்கூல்ல இருந்து நிறுத்துற அப்படின்ற மாதிரி பஞ்சாயத்துல இருக்கவங்க எல்லாம் நம்ம ஹீரோக்கு பிரஷர் கொடுக்க, அப்ப நம்ம ஹீரோ பயங்கர போல்டா, நான் ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி, என் ஒய்ஃப் படிக்க கூடாதுன்னா நீங்க சொல்லக்கூடாது, அப்படி மீறி எங்களை வற்புறுத்தினீங்கன்னா உங்க மேல ஆக்ஷன் எடுக்க வேண்டியதா இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் பயங்கர போல்டா அந்த பஞ்சாயத்துல பெரிய மனுஷன் பேர்ல பூமர் தரமா பேசிட்டு இருக்கோம். எல்லாரும் முகத்திலயும் கரியை பூசிட்டு தொடர்ந்து நம்ம ஹீரோ நான் ஒய்ஃபை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு இருக்கான். ஸ்கூலுக்கு போய் படிச்சுட்டு இருக்க நம்ம ஆனந்தி அங்க இருக்கிற பிரிட்டிஷ் ஸ்டூடெண்ட்ஸால பல இன்னல்களை சந்திச்சாலும் அது எல்லாமே தன்னுடைய மைண்ட்ல ஏத்திக்காம படிப்புல மட்டுமே போக்கஸ்டா இருக்கா. ஆனா அந்த ஊரை சேர்ந்தவங்க எல்லாம் இவ இப்படி ஸ்கூலுக்கு போறதை தடுக்கிற விதமா இவங்க வீட்டு வாசல்ல வந்து குப்பைகளை கொட்டுறது இந்த மாதிரி அநாகரிகமான விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ உடனே நம்ம கோபாலுடைய மாமியார் வந்து இவங்க வீட்டு வாசல்ல போட்டிருக்க அந்த குப்பைகள் எல்லாம் கிளீன் பண்ணி விட்டு ஆனந்திய ஸ்கூலுக்கு அனுப்புறாங்க. இவ்வளவு ஸ்ட்ரகிள் கடந்து நம்ம ஆனந்தி ஸ்கூலுக்கு போனா அங்க ஸ்கூல்ல ஆனந்தி டேபிள் மேல உட்கார கூடாதுன்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற ஒரு பிரிட்டிஷ் ஸ்டூடெண்ட் நம்ம ஆனந்தியை பிடிச்சி தள்ளிவிட கோவப்பட்ட நம்ம ஆனந்தி அந்த ஸ்டூடெண்ட் கூட சண்டை போட இதனால ஆனந்தி அந்த ஸ்கூல்ல இருந்து டெர்மினேட் பண்ணிடுறாங்களாம். அந்த ஸ்கூலோட பிரின்சிபல் நம்ம கோபாலை கூப்பிட்டு நான் வேணும்னா ஆனந்தியை வேற ஒரு ஸ்கூல்ல படிக்க வைக்கிறதுக்காக ரெக்கமெண்ட் பண்ணட்டுமான்னு கேட்க, எங்க போனாலும் என் ஆனந்தியை இப்படிதான் ட்ரீட் பண்ணுவாங்க, என் ஆனந்தி நல்லா படிச்சு டாக்டர் ஆகணும்னு ஆசைப்படுறா, சோ அதனால நான் வெளிநாட்டுக்கு அனுப்பி அவளை நான் படிக்க வைக்க போறேன் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி வெளிநாட்டுல படிக்க வைக்கிறதுக்கான ஏற்பாடுகள் அவருக்கு தெரிஞ்ச அந்த சர்ச் ஃபாதர் மூலமாவே ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது அப்பதான் ஒரு விஷயம் புரிய வருது. வெளிநாட்டுல போய் படிக்கணும்னா அவங்க கிறிஸ்டியன் மதத்தை சேர்ந்தவங்களா இருக்கணும். சோ அதனால நம்ம ஹீரோ தான் மனைவி ஆனந்திய மாதத்துக்காக சர்ச்சுக்கு கூட்டு போறாரு. இதை பார்த்ததும் ஊர் மக்கள் எல்லாரும் நீ பண்றது ரொம்ப பெரிய பாவ செயல், ஒழுங்கா அவளை வெளியில கூட்டிட்டு வந்துரு அப்படின்ற மாதிரி ஊருக்காரங்க ஒரு பக்கம் கோபாலுக்கு பிரஷர் கொடுத்தாலும் அதை பத்தியெல்லாம் நம்ம ஹீரோ கவலைப்படாம ஆனந்தி வெளிநாட்டுக்கு போய் அவ ஆசைப்பட்டபடி டாக்டருக்கு படிக்கணும்னு சர்ச்சுக்கு கூட்டு போயிட்டு ஃபாதர் முன்னாடி ஆனந்திய மாத்தணும்னு கேட்டுட்டு இருக்காரு. அதனால இப்போ சர்ச் ஃபாதரும் ஆனந்தியோட மூக்குத்தி, அவளுடைய ஜுவல்ஸ், கோபால் கட்டின தாலி இது எல்லாத்தையும் கழுட்ட சொல்றாங்க. ஆனா அந்த இடத்துல கடைசியா நம்ம ஆனந்தி இல்ல நான் கழுட்ட மாட்டேன் அப்படின்ற மாதிரி கோச்சுக்கிட்டு அங்கிருந்து நேரா வீட்டுக்கு வந்துடுறா. அப்படி வீட்டுக்கு வந்ததும் நம்ம கோபால் போயிட்டு இங்க பாருமா, நீ வெளிநாட்டுக்கு போய் நீ ஆசைப்பட்டபடி டாக்டர் ஆகணும்னா கண்டிப்பா நீ மதம் மாறிதான் ஆகணும், தயவு செஞ்சு சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கோ
வச்சுக்கோ, என் கூட திரும்ப சர்ச்சுக்கு போமா அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு இருக்காரு. ஆனா அந்த இடத்துல நம்ம ஆனந்தி கோபாலை பார்த்து, இந்த பாருங்க, என் மதத்தை மதிக்காத அந்த ஊருக்கு நான் போய் படிக்க மாட்டேன். நான் எப்பவும் கடைசி வரைக்கும் ஆனந்தி கோபால் ஜோஷியா தான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா மதம் மாறினா கண்டிப்பா பேரையும் மாத்துவாங்க, அதனால என்னுடைய அடையாளத்தையும் என்னுடைய பேரையும் நான் மாத்திக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி பிடிவாதமா நம்ம ஹீரோயின் அங்கேயே இருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம கோபாலுக்கு திரும்பவும் டிரான்ஸ்பர் ஆர்டர். அதனால தான் ஒய்ஃப் கூட்டிட்டு வெளியூர் போய் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அப்போ அவருக்கு ஒரு லெட்டர். அந்த லெட்டரை பிரிச்சு பார்த்தா ஆனந்தியோட விஷயங்கள்லாம் கேள்விப்பட்டு ஒருத்தர் ஆனந்தியோட கதையை ஆர்டிக்கலா வெளியிட்டு இருக்காரு. இதை பார்த்து அமெரிக்கால இருக்க ஒரு யூனிவர்சிட்டி ஆனந்தியை படிக்க வைக்கிறதுக்கான ஸ்காலர்ஷிப் கொடுத்து கூப்பிட்டுருக்காங்க. அவ்வளவுதான். இந்த செய்தியை பார்த்ததும் நம்ம கோபால் பயங்கர சந்தோஷத்தோட ஆனந்தி கிட்ட போய் இந்த விஷயத்த சொல்றாரு. முதல்ல இந்த விஷயம் கேள்விப்பட்ட ஆனந்தியும் சந்தோஷப்படுறா. ஆனா அதுக்கப்புறம் தான் கூட வெளிநாட்டுக்கு தன்னுடைய ஹஸ்பண்டான கோபாலால வர முடியாதுன்னு தெரிஞ்சதும், இல்ல என்னால போக முடியாது அப்படின்ற மாதிரி பிடிவாதமா இருக்கா. அப்ப அந்த இடத்துல நம்ம கோபால், இங்க பாரு, உனக்கு கிடைச்சிருக்கிறது யாருக்குமே கிடைக்காத ஒரு வாய்ப்பு, நீ கண்டிப்பா வெளிநாட்டுக்கு போய் படிக்கணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லிடுறாரு. இருந்தாலும் கோபால் இல்லாம வெளிநாட்டுக்கு போய் படிக்கிறதுல ஆனந்திக்கு சுத்தமா விருப்பமே இல்ல. இப்படி இருக்கும்போது ஆனந்தியை வெளிநாட்டுக்கு அனுப்புறதுக்கான பணத்துக்காக நம்ம கோபால் கஷ்டப்பட்டு இருக்கும்போது கோபாலோடைய அந்த முதல் மாமியார் இருக்காங்களே, அவங்க பொண்ணுடைய நகைகள் எல்லாம் மொத்தமா தூக்கி கோபால் கையில கொடுத்து, என் பொண்ணுடைய நகைகள் எல்லாம் ஆனந்திக்காச்சும் யூஸ் ஆகணும்னு சொல்லிட்டு அந்த நகைகள் எல்லாம் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் ஆனந்தி வெளிநாட்டுக்கு போறதுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் நம்ம கோபால் பண்ணி முடிச்சு ஆனந்தியை வழி அனுப்பி வைக்கிறாரு. ஆனா ஆனந்தி போகும்போதே கோபால் மேல கோவத்தோடு தான் போறாங்க. ஒரு வழியா நம்ம ஆனந்தி அமெரிக்காக்கு வந்து இறங்குனதும் கஷ்டப்பட்டு படிக்க ஆரம்பிக்கிறா. அங்க இருக்கிறவங்க எல்லாருமே ஆனந்தியை கேரிங்கா பாத்துக்கிறாங்க. இருந்தாலும் ஆனந்தியால அந்த ஊர் கிளைமேட்டை தாக்கு பிடிக்க முடியல. எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் படிப்பு மட்டும் நிறுத்தல, தொடர்ந்து அவ படிச்சுக்கிட்டே இருக்கா. ஒரு நாள் ஆனந்தி தன்னோட ஹஸ்பண்டுக்கு கடிதம் எழுதுறா. நான் இன்னமும் உங்க மேல கோவமா தான் இருக்கேன். நீங்க சொன்னபடி நான் நல்லா படிச்சுட்டு இருக்கேன். ஆனா என்னால உங்களை பார்க்க முடியல. இங்க நாளுக்கு நாள் என்னுடைய உடல்நிலை ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு. படுத்தா காலையில எந்திரிப்பணும்னு சந்தேகமா இருக்கு. தயவு செஞ்சு என்ன ஒரு முறையாச்சும் வந்து பாருங்க அப்படின்ற மாதிரி தன்னுடைய ஹஸ்பண்ட் கோபாலுக்கு உருக்கமான கடிதத்தை எழுதி அனுப்பியிருக்கா. அதுக்கப்புறம் நம்ம ஆனந்தி வெறித்தனமா படிச்சு கடைசியா அவளுக்கான டாக்டரேட் பட்டத்தை கொடுக்க போற அந்த நிகழ்ச்சி நடந்துட்டு இருக்கு. அந்த ஸ்டேஜுக்கு போறது கூட இவளுடைய உடம்புல தெம்பில்ல, கஷ்டப்பட்டு தான் ஸ்டேஜுக்கு வரா. அப்படி ஸ்டேஜுக்கு வந்து தன்னுடைய டாக்டரேட் பட்டத்தை வாங்கினதும் அப்ப அந்த இடத்துல கோபால் வராரு. கோபாலை பார்த்ததுமே நம்ம ஆனந்தி அவங்க வாங்கியிருக்க அந்த டாக்டரேட் சர்டிபிகேட் எடுத்துட்டு போய் கொடுக்குறாங்க. அந்த சர்டிபிகேட்டை நம்ம கோபால் பெருமையோட பாக்குறாரு. அங்க இருக்கிறவங்க எல்லார்கிட்டயும் பயங்கர பெருமையோட, இந்தியாவுடைய முதல் ஃபீமேல் டாக்டர் என்னுடைய மனைவியான ஆனந்தி கோபால் அப்படின்ற மாதிரி பயங்கர எமோஷனா சொல்றாரு. அதுக்கப்புறம் கோபால் தான் மனைவியை கூட்டிட்டு ரிட்டர்ன் தான் சொந்த ஊருக்கு வந்ததும் ஆனந்தியோட உடல்நிலை நாளுக்கு நாள் ரொம்ப மோசமாயிட்டு இருக்கு. இப்படி இருக்கும்போதுதான் நம்ம ஆனந்தி கோபால் கிட்ட, இப்படியே போச்சனா நான் இருப்பேனானே எனக்கு சந்தேகமா இருக்கு, நான் படிச்சதெல்லாம் வேஸ்டா போயிடுமோ அப்படின்ற மாதிரிலாம் நம்ம ஆனந்தி கோபாலை பார்த்து சொல்ல, நீ படிச்சதெல்லாம் என்னைக்கும் வீணா போகாதமா, நீ நம்ம நாட்டிலே எவ்வளவு பெரிய புரட்சி உண்டாக்கி இருக்கு தெரியுமா, நீ தான் நம்ம இந்தியாவுடைய முதல் பெண் மருத்துவர், உன்னை பார்த்து இதுக்கப்புறம் பல பெண்கள் அடுப்பாங்கரையை விட்டு வெளியே வந்து படிக்க ஆரம்பிப்பாங்க, அவங்க ஆசைப்பட்டதை செய்ய ஆரம்பிப்பாங்க, நீ செஞ்சிருக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது, உன்னுடைய செயல் நம்ம நாட்டுல ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உண்டாக்கும் அப்படின்ற மாதிரிலாம் பயங்கர எமோஷனா தான் ஒய்ஃப் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்லே பாவம் நம்ம ஆனந்தி கோபால் டிபி நோயால பாதிக்கப்பட்டு கடைசியில இறந்தே போயிடுறாங்க. இதுதாங்க நம்ம இந்தியாவுடைய முதல் பெண் மருத்துவருடைய கதை. என்ன மக்களே, இவங்களுடைய கதை ஒரு மாதிரி பயங்கர இன்ஸ்பிரேஷனலான ஸ்டோரியா இருந்துச்சுல. இதே மாதிரி தொடர்ந்து வித்தியாசமான படங்கள் எல்லாம் நம்ம சேனல்ல நீங்க பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம நம்ம தமிழ் மினி தியேட்டரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்போதான் நம்ம மினி தியேட்டர்ல ரிலீஸ் ஆகக்கூடிய படங்கள்லாம் உங்க கைக்கு டைமிங் வந்து சேரும். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த லைக், கமெண்ட், ஷேர் இதெல்லாம் மறக்காம பண்ணிடுங்க. சரி மக்களே, இதே மாதிரி ஒரு சூப்பரான படத்தோட நான் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். டாடா.